வாழ்க்கை உனக்கும் எனக்கும் தான். என் உறவுகளே, வின் குழப்பங்கள் உங்களுக்குள் அனுதினமும் பிழை போட்ட தடைகளாக இருக்குமென்றால் சற்றே உங்களுக்குள் இருக்கும் நிலை எந்தெந்த வழிகளில் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள முடியுமோ அதை முற்படுங்கள். ஒரு தரிசு நிலம் சேராகின்றது, விவசாயத்திற்கு உகந்ததாக அங்கு விதைகளை தூவ இன்று தயார் நிலைப்படுத்துகிறார்கள். அந்த தரிசான நிலம் சேராக காட்சி அளிக்கின்றது. அதுபோல் உங்கள் மனம் இன்று இந்த சூழ்நிலையை கண்டு பெரும் குழப்பத்தை அடையலாம். ஒரு நாள் போல் ஒரு நாள் நிச்சயம் இருக்காது. மாற்றங்களை ஏற்றிதான் ஒரு நாள் கடந்து இன்னொரு நாள் பிறக்கும். என் உறவுகளே, அன்று தேங்கி கிடந்த அந்த சேற்றில் காலங்கள் கழித்து மறுநாள் காலையில் சென்றால் குடிக்க உகந்ததாக சேராய் தெரிந்த இடம் தெளிவான நீரை தரும். அதுபோல் இன்று குழம்பி இருக்கலாம் நீங்கள். காலங்கள் கழிய கழிய அது நிச்சயமாக மாறக்கூடியவை. என் உறவுகளே, என்றும் அனைத்தும் இங்கு மாறக்கூடியவை. தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள் வளரும் நிலை இருந்தால் இந்த பதிவு மூலமேனும் அதை மாற்றிக்கொள்ள முற்படுங்கள். இந்த உலகில் அனைவருக்கும் வாய்ப்புகள் வாரி வழங்கதான் இயற்கைகள் காத்து கொண்டிருக்கின்றது. நொடிபொழுதில் எதுவும் மாறலாம். நீங்கள் நொடிபொழுதில் நொடிந்து விடாமல் அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் வளர்த்தால் இது சாத்தியமாகும். சிறப்பாக உங்களுக்கு நகர்ந்தேறலாம். என் உறவுகளே, இனிதானது இந்த உலகம். நமக்கும் மட்டுமல்லாம அனைவருக்கும், அனைத்து உயிரினங்களுக்கும் என்று நினைத்து வரும் இன்னல்களை எந்த வழியாக திருப்பி அனுப்பினால் நம் மனதுக்குள் தெளிவு கிடைக்கும் என்பதை உணர்ந்து வாழ்க்கை எனும் மண் தடம் மீது அனைத்து இயற்கை போல் நாமும் ஒரு இயற்கை பிறவிதான் என்று எண்ணி சிறப்புற கையாளும் பக்குவ நிலைகளை அடைதல் மனிதர்களுக்கு உண்டான பக்குவம். இது உங்களுக்குள் உங்கள் பக்கமாய் இது இருந்துவிட்டால் நிச்சயம் வாழ்க்கை உங்களுக்கு வசமாக